ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு வெந்தயம் அண்ட் தேவையான அளவுக்கு மிளகு இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 6லேருந்து 7 ஃபைனாக தக்காளியை நறுக்கி போட்டு அந்த எண்ணெயில் அந்த தக்காளி நல்லா உங்களுக்கு மசியணும். மசிஞ்சு அது ஒரு தொக்கு மாதிரி வரும்போது க்ரீன் சில்லி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் போட்டுட்டு அந்த கேப்பில் நமக்கு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம். அந்த இஞ்சியுமே நம்ம க்ரஷ் பண்ணுற மாதிரி பல்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். க்ரீன் சில்லி ரெடி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் தக்காளி வதங்கிறதுக்கு அதுக்கப்புறம் மத்தி மீனுக்கு எல்லாமே தக்காளியோடையே நம்ம உப்பை போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி ஆட் பண்ணணும். ஸோ புளியை கரைச்சி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கப் தண்ணியும் விட்டுட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரும்போது மீனை ஆட் பண்ணிட்டு மீனோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் நாங்க இன்னைக்கு செஞ்ச மத்தி புளி மிளகு.